சிலம்பதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். ஏப்ரல் 4ஆம் தேதி சரியாக மாலை 4 மணிக்கு இந்த அறிக்கையின் போது பதிவு செய்யப்படுகிறது. கடந்த அறிக்கையில பங்குனி உத்திரத்திற்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை தீவிரமடையும் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். நேற்று முதல் பங்குனி உத்திரம் முடிந்த அடுத்த நாளிலிருந்தே மழை தொடங்கியது. ஆனாலும் நேற்றிலிருந்து வழக்கம் போல நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடியே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு என்பது தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது. குறிப்பாக வெப்பசலன இடிமலை பொறுத்தவரையில உள் தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நேற்று குளிர்வித்தது. ஏன்னா அங்கதானே அதிகப்படியான வெப்பம் இருக்கிறது. முதலில் எங்கு உள்பகுதி இருக்கிறதோ அங்கதானே வெப்பத்தை குறைப்பதற்கு ஈரப்பதமான காற்று வரும். இந்த பக்கமும் ஈரப்பதமான காற்று வருகிறது. அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலிருந்து இரு பக்கங்களிலும் இந்த வரக்கூடிய கிழக்கு திசை காற்று எங்க வரைக்கும் எடுத்துட்டு செல்ல முடியுமோ அங்க வரைக்கும் எடுத்து கொண்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில ரொம்ப வெப்பமா இருக்கும்போது முதலில் அங்கு நேர்த்து குளிர்வித்தது. நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரவுண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இந்த ரெட் ஜோன்லாம் நேற்று மழை பெய்த பகுதிகள். அதே மாதிரி கர்நாடக பெல்ட், அதே மாதிரி ஆம்பூர், ஏலகிரி இந்த சுற்றுவட்டார பகுதியில் நேற்று பரவலாக மழைப்பொழிவு என்பது பதிவாகியது. ஏன்னா இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக வெப்பம் அதிகரித்ததன் விளைவாக இங்கெல்லாம் மழை பெய்தது. இப்போது நேற்று பெய்த இடங்களில் இன்றும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று தேனி மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேனியில நிறைய உள் கிராமங்கள்ல, உட்புற கிராமங்கள்ல, தேனி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு தொடர்ச்சியாக அந்த மேகம் எங்கேயுமே நகர முடியாம தேனி மாவட்டத்தை சுற்றி சுற்றி வந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. அதாவது நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் கிழக்கே அல்லது தெற்கே எடுத்துக்கோங்க, தெற்கே, தெற்கு மற்றும் தென்மேற்கே அந்த மேகம் உருவாகி தேனி மாவட்டம் வழியாக உள்ளே வந்து தேனி மாவட்டத்தில் நின்று விட்டது. அது எங்கேயுமே நகர முடியல. அந்த மலை மேகம் தற்போது மழை பெய்து செயலிழந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு மாவட்டங்கள்ல தற்போது மழை கொட்டி தீர்த்து வருகிறது தமிழ்நாட்டுல. இதுல நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், வேலூர் மாவட்டங்களும் பரவலாக பலத்த மழை பதிவா இருக்கும். அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழைப்பதிவு இருக்கும். தற்போதைய நிலவரப்படி நம்ம லைவ் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். தற்போது இந்த மணி நேரத்துல விருதுநகர் மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல மழை பெய்து வருவதை பார்க்க முடியுது. விருதுநகர் மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்தோட சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய இடங்கள்ல மழை பெய்து வருகிறது. சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், கோவில்பட்டியோட வடக்கு பகுதியில நிறைய இடங்கள்ல பயங்கர இடியுடன் கூடிய மழை பதிவாகும். கோவில்பட்டியோட வடக்கு விருதுநகர்ல நல்ல மழைப்பொழிவு பதிவாயிட்டு வருது. ராஜபாளையத்திற்கு கிழக்கே, சிவகாசிக்கு கிழக்கே நல்ல மழைப்பொழிவு. முக்கியமாக சிவகாசிக்கு தெற்கே நல்ல மழை, சிவகாசியிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சிவகாசிக்கு தெற்கே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல தொடர்ந்து இடி மின்னல்கள் காணப்படுது. ஏன்னா நேற்று மேற்கே மழை பெய்தது, மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்தது, அங்க வெப்பத்தை குறைத்தது. இன்று அடுத்த பகுதி எங்க வெப்பமாக இருக்கிறது அந்த பகுதியில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை இருக்கிறது. தென் தமிழகத்துல நாளை பலத்த மழை இருக்கும். நாளை மதியம், மாலை, இரவு நேரங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் நிறைய இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். மத்திய மாவட்டங்கள் நிறைய இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். உள் தமிழக மாவட்டங்கள் நிறைய இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். முக்கியமாக நாளை தென் தமிழகத்துல நிறைய இடங்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கும். அதே போன்று நாளை திங்கட்கிழமை, நாளை மறுநாள் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இடியுடன் கூடிய மழையாக ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முதல் சுற்று மழையாக தற்போது தொடங்கி தீவிரமாக இன்றுதான் முழுவதுமான தீவிரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது வெப்பசலன இடிமலை. தற்போது கடந்த 1 மணி நேரமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சுமார் குறைந்தபட்சம் தற்போது வரை 115 இடங்களுக்கு மேல இடியுடன் கூடிய மழை பதிவாக இருக்கு. இப்போ வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம் வரைக்கும் தமிழ்நாட்டில் 115 இடங்களுக்கு மேல இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக உள் மாவட்டத்தை ஒட்டி வரக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை. இன்று உள்ளே பெய்தால் நாளை அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியில் பெய்யும். இன்று உங்களுக்கு பெய்தால் நாளை உங்களுக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கே பெய்யும். எக்ஸாம்பிள், சிவகாசியில இப்போது மழை கொட்டி தீர்த்து வருகிறது. நாளை அருப்புக்கோட்டையில் மழை தீவிரமாக பெய்யும். ஏன்னா சிவகாசி குளிர்ந்து விட்டது. அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில நாளை நல்ல மழை பதிவாகும். அருப்புக்கோட்டையில மழை பெய்த பிறகு அருப்புக்கோட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சாயல்குடி, விளாத்திக்குளம் இந்த பகுதியில் அதிகமான மழை பெய்யும். ஏன்னா அருப்புக்கோட்டை குளிர்ந்து விட்டது. அருப்புக்கோட்டைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி இன்னும் வெப்பமாக இருக்கிறது, அங்க மழை பெய்யும். இப்படிதான் எங்கெங்கெல்லாம் வெப்பம் இருக்கிறதோ
அந்தந்த பகுதியில மழை பதிவாகும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, ஏற்கனவே பெய்த பகுதி இவங்களுக்கும் மழை பெய்யும். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்துக்கிட முடியாது. அங்க வெப்பம் உயருகின்ற போது அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக காற்று மேல் எழுகிறது. அந்த மேல் எழக்கூடிய காற்று ஒரே இடத்தில் நிற்கிறது. அதனாலதான் வெப்பசலன மழை பதிவாகிறது. ஈரப்பதமான காற்று பொதுவாக வெப்பநிலை எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துக்கொண்டு அந்த மேகம் செல்லலாம். அல்லது இன்னொரு பகுதி ஈரப்பதமே இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்து மழையை கூட பெய்ய வைக்கும். ஏன்னா இடிமழை காலங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பம் எங்க இருக்கிறதோ அங்கும் மழை பெய்யும். வெப்பம் இல்லாத பகுதியிலையும் மழை பெய்யும். உதாரணமாக 36 டிகிரி வரைக்கும் பதிவான இடத்துல மழை பெய்கிறது. தற்போது 40 டிகிரி வரை தொட்ட இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியை எடுத்துக்கோங்க. ஊட்டியில தற்போது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை பாருங்க, ரொம்ப நார்மலா இருக்கும். உதகமண்டலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சராசரியாக 23ல இருந்து 25 டிகிரி என்கின்ற அளவுல தான் பதிவாகிட்டு இருக்கு. ஆனா அங்க இடிமழை பயங்கரமா பெய்யுது. ஆனா அதற்கு ஏன்னா அது மலை உச்சி பகுதி, மலையோட பகுதி. அதாவது இப்போ உதாரணத்துக்கு மூணார் எடுத்துக்கோங்க. மூணாறு, ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமே மலைப்பகுதிகள். ஸோ இது மாதிரி மலைப்பகுதிகள்ல வெப்பநிலை குறைந்து இருந்தாலும் அங்கு இடிமழை பெய்வது வழக்கம்தான். அதுல கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ஸோ கிழக்கு கடலோரம், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர பகுதிகளில் பொருந்தும். வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. நாளை உங்க பகுதிக்கு மழை எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை இல்லாவிட்டாலும் உங்கள் பகுதிக்கு மழை வரும். நேற்று மழை பெய்து குளிர்ந்து விட்டது. நேற்று குளிர்ந்து விட்டதே நாளை மழை பெய்யாது என்று நினைத்து நீங்க ஏதாவது காயப்போடுற பணியோ அறுவடை பணியோ பண்ணக்கூடாது. ஏன்னா உங்க பகுதி நேற்று மழை பெய்து குளிர்ந்து விட்டதுன்னா அடுத்த நாளும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து காற்றின் இணைவு மற்றும் காற்றின் முறிவு, காற்றின் குவிதல் மற்றும் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு கடத்தி இன்னொரு பகுதியில் தீவிரமாக பெய்வதன் கூட உங்க பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு உங்க பகுதியிலேயே மழை பெஞ்சு பக்கத்துல இன்னொரு பகுதி ரொம்ப ஹீட்டா இருக்கு. உங்க பகுதியில பெஞ்சு அந்த மழை மேகம் இன்னொரு பகுதிக்கு போய் ரொம்ப வலுவா பெய்யும். ஸோ இந்த முறை இந்த பர்டிகுலர் விஷயங்களும் நடைபெறுகின்ற காரணத்தினாலதான் பெய்த இடங்களிலேயே பெய்கிறது மழை. மீண்டும் 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 அதே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதே இடத்திலே பெய்துகிறது. நீங்க பார்க்கலாம், மொட்டை மாடியிலிருந்து பார்க்கலாம். தினசரி மேற்கே மேகம் வந்து விடுது. ஆனா நம்மளுக்கு மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குது. அந்த பகுதியிலே பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அதான் காரணம். அந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எங்க வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அங்க சென்று மழையை கொடுப்பதற்கு அந்த மேகம் தயாராக இருக்கும். அப்ப பெய்த பகுதி பெய்யாத பகுதியெல்லாம் அது பார்க்காது. அந்த பகுதி வெப்பமாக இருக்கிறது, எனக்கு இங்கதான் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, சோ இங்க உருவாகிட்டேன், இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த மழையை விட அங்க அதிகமாக கொடுக்கும். இதுதான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றது. சோ தமிழ்நாட்டுல இந்த மலை சுற்று வருகின்ற 19ஆம் தேதி வரைக்கும் கூட இந்த மாதம் முழுவதும் கூட விட்டு விட்டு நீடிக்கும். அதாவது ஒரு 2 நாள் இடைவெளி. இப்ப 5 நாள் மழை பெய்கிறது அப்படின்னா ஒரு 2 நாள் புதன்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இடைவெளி. அடுத்த வாரத்தில் வரக்கூடிய புதனிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இடைவெளி. மீண்டும் சனி ஞாயிறுல இருந்து மறுபடியும் புதன்கிழமை வரை மழை. அதுக்கு பிறகு புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமையில இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் இடைவெளி. இப்படி 3 நாள் இடைவெளி 5 நாள் மழை, 3 நாள் இடைவெளி 5 நாள் மழை என இந்த ஏப்ரல் மாதம் இப்படியே தான் நகரும். பெரிய அளவிற்கு வெப்பநிலை இந்த மாதத்துல உயரும், பெரும் அளவிற்கு உயரும். பல்வேறு உள் மாவட்டங்கள்ல 105 டிகிரி வரை தாண்டும். மே மாதம் மற்றும் ஏப்ரல் இறுதி வாரங்கள்ல மிக சிறப்பான சுற்று மலைகள் காணப்படுகிறது. நம்ம எதிர்பார்க்கப்பட்ட நம்ம கடந்த அறிக்கையில சொல்லப்பட்ட அந்த தீவிரமான அந்த இன்ட்ரோட்ராபிக்கல் ஐடிசிசெட்னால, அதே நேரத்துல இன்டோட்ராபிக்ல இன்டர்டிராபிக்கல் கன்வெக்ஷன்ஸ் சொல்லுவோம். அந்த ஐடிசிசெட்னாலையும் சேம் அந்த டெம்பரேச்சர் கெல்வின் வேவ்னாலையும் நம்மளுக்கு வரக்கூடிய மே மந்த்ல சைக்ளோனும் இருக்கு, புயலும் இருக்கு, லோ பிரஷர் ஏரியாவும் இருக்கு, காற்று சுழற்சி மலை இருக்கு. 3 வகை மலைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. சுழற்சி மலை, காற்று சுழற்சி மலை, காற்றழுத்த தாழ்வு பகுதி மலை, புயல் மலை என மே மாதத்துல 3 மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு.